நடிகர் விஜய் தனியாக அரசியல் கட்சி துவங்கி கடந்த வருடம் விக்கிரவாண்டியில் முதல் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி முடித்தது போல இந்த வருடமும் சமீபத்தில் மதுரையில் இரண்டாவது மாநாட்டையும் பிரம்மாண்டமாக நடத்தி முடித்திருக்கிறார். இதில் வழக்கம் போல அவர் தமிழக முதல்வர் ஸ்டாலினையும் பிரதமர் நரேந்திர மோடியும் குறித்து கிண்டலாக விமர்சித்தது இங்கே மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இரண்டு தரப்பு ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களும் விஜய்க்கு மாறி மாறி பதிலடி கொடுத்து வருகின்றனர். ஆனால் விஜயின் பேச்சு இங்கே ஏற்படுத்திய தாக்கத்தை விட இலங்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆம், தமிழகத்தை பொறுத்தவரை கச்சத்தீவு பிரச்சனை என்பது பல ஆண்டு காலமாக தொடர்ந்து வருகிறது. அப்போதைய திமுக அரசு காங்கிரஸ் அரசின் உதவியோடு கச்சத்தீவை இலங்கைக்கு ஏதோ சில அரசியல் காரணங்களுக்காக தாரை வார்த்து கொடுத்து விட்டது. ஆனால் அந்த தவறை மறைப்பதற்காக இப்போது வரை திமுகவினர் கச்சத்தீவை மீட்பதுதான் எங்கள் குறிக்கோள் என்று தொடர்ந்து பொய் முழக்கமிட்டு வருகின்றனர். அதே சமயம் புதிதாக அரசியலுக்குள் அடியெடுத்து விஜயும் இந்த கச்சத்தீவு பிரச்சனையை கடந்த மதுரை மாநாட்டில் கையில் எடுத்தார். அந்த மாநாட்டில் பேசிய அவர், தமிழக மீனவர்கள் 800 பேர் இலங்கை கடற்படையால் கொல்லப்பட்டனர். இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்ட கச்சத்தீவை மீட்பதே நிரந்தர தீர்வு என்று கூறியிருந்தார். மேலும் கச்சத்தீவை இந்தியா திரும்ப பெற வேண்டும் எனவும் அதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இதற்கு முன்னதாக பாஜகவின் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலையும் இதே போலதான் கச்சத்தீவு விவகாரத்தில் திமுக அரங்கேற்றிய நாடகத்தை அம்பலப்படுத்தியதோடு கச்சத்தீவை மீட்க வேண்டும் என மத்திய அரசுக்கு அப்போது கோரிக்கை வைத்திருந்தார். இப்போது விஜயும் இந்த கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தி பேசியுள்ளார். விஜயின் இந்த பேச்சு கடந்த சில நாட்களாகவே பேசுபொருளாக மாறியுள்ளது. இங்கு மட்டுமல்ல, இலங்கையிலும் கூட விஜயின் இந்த பேச்சுக்கு அதிரடியான ரியாக்ஷன் கிடைத்துள்ளது. இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜிதா ஹேரத் விஜயின் இந்த பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்தார். அது மட்டுமல்ல, அவர் தமிழகத்தில் தேர்தல் காலங்களில் மட்டும் கச்சத்தீவு மீட்பு பற்றி பேசுவது தமிழக அரசியல்வாதிகளின் வழக்கம் என்றும் விமர்சித்திருந்தார். இப்படி இலங்கை அரசியலிலும் சமூக வலைதளங்களிலும் கச்சத்தீவு மீட்பு விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் சூழலில் இலங்கை அதிபர் அனுராக் குமார திசநாயகே 2 நாள் பயணமாக யாழ்ப்பாணத்திற்கு சென்று அதன் பிறகு யாழ்ப்பாணம் ஊர் காவல்துறையிலிருந்து 4 ரோந்து படகுகளுடன் கச்சத்தீவுக்கு சென்றார். இதில் கவனிக்கத்தக்க விஷயம் என்னவென்றால், இலங்கை அதிபர் ஒருவர் கச்சத்தீவுக்கு சென்றிருப்பது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. 1 மணி நேரத்திற்கு மேலாக கச்சத்தீவை சுற்றி பார்த்த அவர் அங்குள்ள மீனவ மக்களுடன் கலந்துரையாடி அவர்களை பிரச்சனைகளை கேட்டறிந்தார். அப்போது அவர்களிடம் பேசுகையில், நம் மக்களின் நலனுக்காக கச்சத்தீவை பாதுகாக்கும் பொறுப்பை நிறைவேற்றுவேன், எந்த செல்வாக்கிற்கும் அடிபணிய மாட்டேன் என்று உறுதிப்பட கூறியுள்ளார். மேலும் இந்திய மீனவர்கள் விஷயத்தில் அதிரடியாக ஒரு முடிவெடுக்கப் போகிறேன். இனி இந்திய மீனவர்கள் இலங்கை கடல் பகுதிக்குள் நுழைந்து மீன்பிடித்து இலங்கை கடற்படையிடம் சிக்கினால் கைது செய்யப்படும் இந்திய மீனவர்களை அவ்வளவு எளிதாக விடமாட்டோம். அவர்களிடமிருந்து பிடிபடும் படகுகளை தற்போது வரை மனிதாபிமான அடிப்படையில் திரும்ப ஒப்படைத்து வருகிறோம். இனி அதுபோல நடக்காது. படகு பிடிபட்டால் அது இலங்கைக்கு சொந்தமாகும் என தெரிவித்துள்ளார். அதன் பிறகு மீண்டும் யாழ்ப்பாணம் திரும்பிய இலங்கை அதிபர், கச்சத்தீவை மையமாக கொண்டு ஒரு கருத்தாடல் நிலவி வருகிறது. அது எங்களுடைய பூமி. நான் மீண்டும் கச்சத்தீவுக்கு செல்வதை எதிர்பார்க்கிறேன். இந்த கடற்பரப்பு, இந்த நிலப்பரப்பு, இந்த வான்பரப்பு எமது மக்களுக்கு சொந்தமானது. எந்த ஒரு நபரும் பலவந்தமாக அல்லது அதிகாரத்தை பயன்படுத்தி அதனை அடிமைப்படுத்துவதற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம். நாட்டில் எந்த ஒரு இடத்தில் பிறந்தாலும், எந்த ஒரு மொழியை பேசினாலும், எந்த கலாச்சாரத்தில் வாழ்ந்தாலும் அந்த மக்களின் உரிமைகளை பாதுகாப்பது அரசாங்கம் என்கிற அடிப்படையில் அது எங்களுக்கு பொருந்தும். நாங்கள் அதனை நிறைவேற்றுவோம் என்று அவர் கூறியுள்ளார்.